ப்ரோ கிரெடிட் கார்டு பத்தி சொல்லு தல. குட் ஆர் பேட்? குட் தான் ப்ரோ, அது ரொம்ப குட். எப்பவுமே நான் கிரெடிட் கார்டு தான் எப்பவுமே ஸ்பெண்ட் பண்ணுவேன். டெபிட் கார்டு யூஸ் பண்ண மாட்டேன், ஒன்லி கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டுக்கும் டெபிட் கார்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. டெபிட் கார்டு உங்களோட பணத்தை நீங்கள் செலவு பண்ணுறீங்க, கிரெடிட் கார்டு பேங்க்கோட பணத்தை நீங்கள் செலவு பண்ணுறீங்க. பேங்க்கோட பணத்தை நீங்கள் எதுக்கு செலவு பண்ணுறீங்க, எப்படி செலவு பண்ணுறீங்க அப்படின்றது வந்து பேங்க் வந்து உங்களை வந்து மானிட்டர் பண்ணும். அதை வச்சு உங்களோட ஸ்கோர் வந்து ஈஸி டு கால்குலேட். ஸோ அதனால் மேக்ஸிமம் எப்போவுமே கிரெடிட் கார்டில் செலவு பண்ணுற இதை பாருங்கள். கிரெடிட் கார்டில் வந்து ஒரு செம்மையான ஒரு இது இருக்குது. என்னென்னா அது வந்து உங்களை ட்ராக் பண்ணும், உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து ட்ராக் பண்ணும். எப்படி ட்ராக் பண்ணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 10 வருஷம் நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட 10 வருஷத்தில் நீங்கள் குறைஞ்சது ஒரு 400 பேமெண்ட் இருக்குன்னா, அந்த 400 பேமெண்ட்டும் நீங்கள் ஆன் டைம் பண்ணிருக்கீங்களா அப்படின்றது பார்க்கும். அது உங்களோட ஸ்கோரை எங்கேயோ கொண்டு போகும். பட் ரிகார்டிங் எந்த ஒரு லோனும் அப்ளை பண்ணி உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். சோஃபார் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் லோனே அப்ளை பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். யாரா வரா? அவியை கூப்பிடு. ஸோ அதனால வந்து அது ரொம்ப முக்கியம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரெடிட் கார்டு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஒரு 5 லட்ச ரூபா லிமிட் கிரெடிட் கார்டு வந்து அப்ளை பண்ணலான்னு காத்துட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு டைமே வரமாட்டேங்குது, ஏதாவது ஒரு செலவு வந்துட்டே இருந்துருது. அதே மாதிரி கிரெடிட் கார்டு வாங்கிட்டு செப்டோவில் வாங்குறது, கிரெடிட் கார்டு வாங்கிட்டு பெட்ரோல் போடுறது, கிரெடிட் கார்டை வாங்கி மொபைல் இஎம்ஐயில் வந்து மொபைல் வாங்குறது, இந்த பூல்லாம் பண்ணிங்கன்னா வேலையாகாது. கிரெடிட் கார்டு வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும், அதுவும் ரொம்ப முக்கியம் கைஸ். ஒரு 10 லட்சம் லிமிட் இருக்க கிரெடிட் கார்டெலாம் வாங்கிட்டா மாஸ் பண்ணிடலாம் கைஸ். காரே போய் நீங்கள் கிரெடிட் கார்டில் வாங்கிடலாம் மாசா. கூட ஒரு கார் புக் பண்ணிட்டோம் அப்படின்னு அப்போ ஒரு 30 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா லிமிட்டே இல்லை. கிரெடிட் கார்டுனா எப்படி இருக்கும்? ஃப்ளாட்லாம் வாங்கலாம் ப்ரோ. ஃப்ளாட்லாம் வாங்குவாங்க, வீடெல்லாம் வாங்குவாங்க, மேன்ஷன்லாம் வாங்குவாங்க. அதுக்கு வந்து கேஷ்பேக்லாம் வரும், பாயிண்ட்ஸ் ஏறும். அதை வச்சு என்னென்னோ பண்ணுவாங்க. பாயிண்ட்ஸ் கிரெடிட் கார்டு பாயிண்ட்ஸ் ரீடீம் பண்ணி என்னென்ன கிரெடிட் கார்டு பாயிண்ட்ஸ் ரீடீம் பண்ணி ஐஃபோன் வாங்கினவனே இருக்கிறான் ப்ரோ. அந்த அளவுக்கு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணவனா இருக்கிறான். மதனா பேங்க் பேலன்ஸ் இஸ் 5 crore. சுமாராடி அதான் எடுத்துட்டு போயிட்டாங்களா, அப்புறம் என்ன மறுபடியும் வாங்க ஜோக்கர் ப்ரோ. வெல்கம் ஜோக்கர் ப்ரோ, வெல்கம் ப்ரோ. ஜோனாதன் அடிச்சு வீடியோ போடு ப்ரோ. சீக்கிரம் கைஸ், நாங்கள் ஜாலியாக எப்பயுமே விடுவோம், நாங்கள் யாரும் அடிச்சு வீடியோலாம் போடுறதில்ல. வாங்க ஜோக்கர் ப்ரோ. இப்போ ஜோக்கர் ப்ரோ நம்மளை பாராட்டி ஒரு 5000 மெம்பர்ஷிப் போடுவார். எல்லாரும் ஓ அப்படின்னு சொல்லுங்க கைஸ். பாருங்க, ஜோக்கர் போலாம் நமக்கு மெம்பர்ஷிப் போட மாட்டேங்கிறாரு, மிஷின் கொடுக்க மாட்டேங்கிறாரு. நம்மளை மறந்துட்டார் கைஸ், நம்மளை மறந்துட்டார். So sad கைஸ். பிரேக்கப் ஆயிடுச்சு ப்ரோ, பிரேக்கப் ஆயிடுச்சு. வாட் டு டூ? ஜோக்கர் ப்ரோ ஹேஸ் அ லிமிட்லெஸ் கிரெடிட் கார்டு. ஜோக்கர் ப்ரோ 100 ரூபா கிரெடிட் கார்டு கூட கிடையாது. நேற்று டாப்பிக்கே அதுதான். நேற்று இல்லை, ஒரு 2 நாள் முன்னாடி. ஜோக்கர் ப்ரோக்கு கிரெடிட் கார்டுனா என்ன தெரியாது. அவர் ஒன்லி டீலிங் இன் மணி, பிசிக்கல் மணி கைஸ். பிசிக்கல் மணி தான் அவர் ஹேண்டில் பண்ணுவாராம்.